அந்த தகப்பன் சொல்றான், அந்த ஆவி என் மகனை நெருப்புல தள்ளுது, தண்ணிக்குள்ள தள்ளிடுது, கொலை பண்ண முயற்சிக்கும். அவன் கொலைகாரன், சாத்தான் கொலைகாரன். தற்கொலை தோண்டுவது யாரு? பிசாசு. அவன் கொலைகாரன். ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்க, தற்கொலை பண்ண நான் போய் கொண்டு இருந்தேன், அந்த ஆவி தூண்டும், தற்கொலை பண்ணிரு, ட்ரெயின்ல விழுந்துரு. அது ஒரு ஆவி, கொலை பண்ணுகிற ஆவி, அது கொல்லுகிற ஆவி, அது சாத்தான். தூக்கல மாட்டி செத்துரு, ட்ரெயின்ல விழுந்து செத்துரு. இது ஒரு பிசாசு, கொல்லுகிற ஆவி. மறந்துடக்கூடாது. அதனாலதான் தற்கொலை பண்ணணும் எண்ணம் வந்தாலே உடனே வந்து ஜோமனி விடுதலை பெற்றுக்கொள்ளணும். உங்க பிள்ளை யாராவது அப்படி பேசுன சாதாரணமா எடுக்காதங்க. தற்கொலை பண்ணி செத்துருவேன் அப்படி பேசுன, ஆமா போய் சாவு அப்படிலாம் சொல்லாதங்க. சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். உங்க மகனையோ மகளையோ கொல்லுவதற்கு அவன் பிளான் பண்ணிட்டான்னு அர்த்தம். கவனமா உடனே ஊழியக்காரனை கூட்டு போய் ஜோம் பண்ணிடுங்க, அந்த ஆவி விளைகிறோம். இல்லாட்டா ஒரு நாள் அந்த மகளை அந்த மகனை சாத்தான் கொண்டு போய் தற்கொலை பண்ண வைத்து விடுவான். அது கொலைக்கார ஆவி. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் அழிக்க வருகிறான், கொல்ல வருகிறான், அவன் கொலை பண்ண வருகிறான். அவன் தான் அழிவை உண்டாக்குகிறவன், கர்த்தர் கிடையாது. சிலர் புத்தியினமா ஆண்டவர் நல்லவரா இருந்தா ஏன் இப்படி தீமெல்லாம் நடக்குது, அதனால தான் நாங்க கடவுளையே நம்புறது இல்லை. நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா.